மதுரைக்கு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நான் மதுரையில் போன வாரம் டிராவல் பண்ணும்போது 11 மணிக்கு விளக்கு மீன் ஒரு பெரிய லைட் செட்டப்ல ஒரு ஓப்பன் ஸ்டடி ஹாலில் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வந்த பதிலும் எம்பி சு வெங்கடேசன் தான். அந்த இடத்த இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். போறதுக்கு முன்பு அது அந்த ஏற்பாடு எதனால் நடந்துச்சுன்னு நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அலுவலகத்துக்கு ஒரு 4-5 மாணவிகள் வந்தாங்க. வந்து அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. சார், நாங்கள் வந்து கார்பரேஷன் பார்க்கில் வந்து படிக்கிறோம். எங்களை வந்து 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் வந்து விரட்டிடுறாரு வாட்ச்மேன் வந்துட்டு. எங்களுக்கு அடுத்த மாதம் என்னமோ வந்து தேர்வு இருக்குது. எனவே ஒரு 6-7 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க. எல்லா பூங்காக்கள்லையும் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. அவங்கள வந்து வெளியேறுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. படிப்பதற்காக மட்டுமே ஒரு பூங்கா உருவாக்குனா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அன்னைக்கு கொரோனா பீரியட். அது மதுரை கார்பரேஷன் கமிஷனர் திரு கார்த்திகேயன்ட்ட இந்த எண்ணத்தை பகிர்ந்துக்கிட்டேன். முதல்ல அதுக்கு ஒரு சரியான இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 1.5 ஆண்டு அதுக்கான ஒரு சரியான இடத்தை பார்த்து இதுக்கான பூங்காவாக மட்டுமே ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு டிசைன் பண்ணி இன்னைக்கு வந்து மாணவர் படிப்பு வளாகம் அநேகமாக இந்தியாவிலே போட்டித் தேர்வுக்கான படிப்பு வளாகத்தை முதல் முறையாக உருவாக்கியிருக்கிறோம். அது இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள்ல மாடலா மாறி போய் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாணவிகள் நம்ம கிட்ட கொண்டு வந்ததும் நாம பார்த்ததும் இதுல இருந்துதான் வந்து அது உருவாகுச்சு. அது ஆச்சரியம் என்னன்னா, நம்ம உருவாக்கின பிறகு அதுக்கு அவ்வளவு மக்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எந்த ஏரியா? காலவாசல். நீங்க பத்துக்கடை. நீங்க மன்னார்குடியில இருந்தா? மன்னார்குடியிலிருந்து ஒருத்தர் வந்து இங்க இதுக்காக இந்த செட்டப் நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு அப்புறம் திரு சூரியரேஸ் எப்படி உணர்றாங்க அந்த நபரை பார்த்து. ஆமா, எனக்கு மன்னார்குடியான ஒரு நிமிஷம். அதாவது பரமக்குடி, சிவகங்கை, ராமநாடு இங்கிட்டு தென் மாவட்டங்கள்ல இருந்து வர்றாங்க. இதுல என்னன்னா 2 விஷயம். இந்த குரூப்பா தானே உட்காந்து படிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற 2 பேர் 3 பேர் வந்துட்டு இங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி பகல் பூரா படிக்கிறதுக்கு ஆன ஒரு இடம். நீங்க கண்டிப்பா வீட்டுல படிக்க முடியாது. ஒண்ணு, வீட்டுல அதுக்கான வசதிகள் இருக்காது. ஒருவேளை வந்து ஒரு மத்தியதர குடும்பத்துல வந்தா கூட வீட்டுல அவரை தனியா எவ்வளவு நேரம் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. டீம், ஒருத்தருக்கு ஒரு டீம். காலையில வந்து அங்க பாரு 6 மணி நேரம் படிக்கிறாங்க, 7 மணி நேரம் பேசி படிச்சு படிக்கிறதுக்கான டீம். எனவே பல மாவட்டங்கள்ல இருந்து இந்த பார்க்ல படிக்கிறதுக்காகவே வந்து ரூம் எடுத்து படிக்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். பக்கத்து மாவட்டங்கள் இருக்கிறேன். நீங்க கேட்டபொழுது மன்னார்குடியோட எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங் ஆனது. அது நல்ல விஷயங்கள் வந்து எவ்வளவு வேகமா பரவுது, எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு தான் அது பார்க்கும்.